Hi friends, நம்ம ஆல்ரெடி பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவா பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் செக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில குழந்தைங்க பென்சில் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகலாம். எழுதும்போது சில குழந்தைங்களுக்கு கை வலிக்கும் இல்லைங்களா? அதனால் அவங்களுக்கு ரைட்டிங் லேட் பண்ணாமல் நாம் ஒரு 3 ப்ளேவே மெத்தடில் குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸையும் ஆல்ஃபபெட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா அவங்க மெமரைஸ் பண்ணுறதுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த மாதிரி பிளேட்டில் ஏதாச்சும் ஒரு மாவு எடுத்துக்கோங்க. நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பார்ட் 1ல் பார்த்தா எல்லா ஸ்ட்ரோக்ஸையுமே குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி standing line, sleeping line, up curve, down curve. இதே மாதிரி பார்ட் 1ல் இருக்கிற எல்லா ஸ்ட்ரோக்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் பார்ட் 2ல் இருக்கிற மவுண்டைன் லைன்ஸ், go up, come down, go up, come down. அப்புறம் நம்ம ஸ்பைரல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா ப்ளேவே மெத்தடில் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக கற்றுக்குவாங்க. இதுலேயே நாம் A to Z சொல்லி கொடுக்கலாம். A, B. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டீச் பண்ணால் எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப ஜாலியாக கற்றுக்குவாங்க. செகண்ட் மெத்தட், நான் இந்த மாதிரி கிளேயில் மைதா மாவில் க்ளே பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸையும் சொல்லிக் கொடுக்கலாம். நான் சில மாடல்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன், ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், A and B. இதே மாதிரி நீங்கள் கடையில் விற்கிற க்ளே கலர்ஃபுல்லாக வாங்கியும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்குவாங்க. இது ஒரு மெத்தடு. இது செகண்ட் மெத்தடு. அப்புறம் தேர்டு மெத்தட், இதே மாதிரி இந்த மாடல்ஸை நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரே ஒரு நாள் நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கும். இதை நாம் என்ன பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்லேட்டில் நீங்கள் எல்லா ஸ்ட்ரோக்ஸையுமே ட்ரா பண்ணி வச்சுட்டு குழந்தைய இதில் ப்ளேஸ் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி இப்போ நான் ஸ்டாண்டிங் லைனை ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஓப்பன் கர்வ், இந்த மாதிரி அப் கர்வ், டவுன் கர்வ். இந்த மாதிரி குழந்தைய பிளேஸ் பண்ண சொல்லி ஐடென்டிஃபை பண்ண வச்சு நம்ம மெமரிஸும் பண்ண வைக்கலாம். அடுத்து பேக்லேயும் நான் மவுண்டைன் லைன்ஸையும் A and Bயையும் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் குழந்தைய பிளேஸ் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்க என்கேஜாக இருப்பாங்க, கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி அவங்கள ப்ளேஸ் பண்ண வச்சுட்டு இந்த மாடல் ஏல ப்ளேஸ் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி பியையும் குழந்தைய ப்ளேஸ் பண்ண வச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்குவாங்க. குழந்தைங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஹாப்பியாக சொல்லி கொடுக்குறோமோ குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமாகவே எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ரைட்டிங். அதே மாதிரி ஹாப்பி டீச்சிங் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நம்ம ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதையும் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மற்ற பேரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.